காமாட்சி உமையே, அம்மை காமாட்சி உமையே. நமஸ்காரம். காமாட்சி சங்கரா சேனல் சார்பாக போன எபிசோடில் பகவானுடைய கருணை எப்படிப்பட்டது, யாருக்கு அவர் மோட்சம் கொடுப்பார்னே சொல்ல முடியாது, அந்த முறையில் ஒரு எளியவனுக்கு அவர் கொடுத்த மோட்சத்தை பற்றி பார்த்தோம். அதிபத்தங்கிற ஒரு எளியவனுக்கு அவர் கொடுத்த மோட்சத்தை பற்றி பார்த்தோம். இப்போ இந்த எபிசோடில் இந்த மாதம் வைகாசி மாதம், இந்த வைகாசி மாதத்தில் 2 ஏகாதசி வருது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி ஒன்று, சுக்கரபட்ச ஏகாதசி ஒன்று. இந்த 2 ஏகாதசியுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது. குறிப்பாக சுக்கலபக்ஷ ஏகாதசிங்கிறது ரொம்பவும் விசேஷமானது. எப்படிப்பட்ட பாபியும் மோட்சத்துக்கு அடைவான் அப்படின்னு வசிஷ்டர் ராமபிரானுக்கு சொன்ன கதை அதில் வருது. ரொம்ப விசேஷமானது அது. அதை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நான் வழக்கமாக கேட்குற கேள்வியை கேட்குறேன். ஏகாதசி தினத்தில் நாம் செய்யக்கூடாத காரியங்கள் என்ன, இதுதான் கேள்வி. இதுக்கான பதிலை எபிசோடு முடிவில் சொல்கிறேன், சரியாக இருக்கா பார்த்துங்கோ. இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். வைகாசி மாதத்தில் 2 ஏகாதசி, ஒவ்வொரு மாதத்துலையுமே 2 ஏகாதசி வரும். ஒரு வருஷத்துக்கு 25 ஏகாதசி மொத்தமாக வரும். இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய கிருஷ்ணபட்ச ஏகாதசிக்கு மருதினி ஏகாதசின்னு பேர். இந்த ஏகாதசி அன்றைக்கி நம்ம விரதம் இருந்தோம்னா என்ன பலன் கேட்டாக்க, நம்ம பண்ண பாவங்கள் விலகிறதோட செல்வம் சேரும். நமக்கு செல்வம் வரணுன்னா அதுக்கு இந்த மருதினி ஏகாதசி நம்ம விரதத்தை கடைப்பிடிக்கணும். அத்தோடு இந்த ஏகாதசி அன்னைக்கு ஏழை பள்ளி மாணவர்களுக்கு நம்ம உதவி பண்ணால், படிக்கிறதுக்கான உதவிகள் எதான பண்ணால், ஒரு தானம் பண்ணால் 1000 தானம் பண்ண பலனை கொடுக்கக்கூடியது இந்த ஏகாதசி. இது கிருஷ்ணபட்ச ஏகாதசி. சுக்கரபக்ஷ ஏகாதசிங்கிறத பற்றி ராமபிரான் வசிஷ்டர்கிட்ட கேட்குறார். மாமுனியே, ஒருத்தன் வாழ்க்கையில் நிறைய பாபம் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா, இந்த பாபத்திலேருந்து விடுபடுறதுக்கு ஏதான விரதம் இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டப்போ அவர் சொல்கிறார், இருக்குது ராமபிரானே இருக்குது. வைகாசி மாதம் வரக்கூடிய சுக்கலபக்ஷ ஏகாதசிக்கு மோகினி ஏகாதசின்னு பேர். இந்த மோகினி ஏகாதசியை யார் கடைப்பிடிக்கிறானோ அவன் பண்ண பாவம் எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் அந்த பாவம் நீங்கி அவன் மோட்சத்தை அடைவான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார் அவர். சரஸ்வதி நதி கடையில் ஒரு நகரம். அந்த நகரத்தில் தனபாலன் அப்படின்னு ஒரு வியாபாரி ஒருத்தன் இருந்தான். இந்த தனபாலனுக்கு 5 புத்திரர்கள், 5 பசங்க பிள்ளைகள். அதில் 4 பசங்க ரொம்ப நல்ல குணம், அப்பா சொல்ல மீறி ஒன்றுமே பண்ணாது, நல்ல பசங்க. இந்த தனபாலன் ரொம்ப விஷ்ணு பக்தன், விஷ்ணு மீது ரொம்ப பக்தி கொண்டவன். அந்த ஊரில் அவனுக்கு பெரிய மரியாதை உண்டு. பெரிய வியாபாரி, எல்லாருமே அவனை மரியாதை கொடுத்து மரியாதையாக நடத்துவான். ஒரே ஒரு பையன், கடைசி பையன் திருஷ்டபுத்தின்னு பேர். அந்த திருஷ்டபுத்திங்கிற கடைசி பையன் மட்டும் அப்பா சொல்ல கேட்க மாட்டான். சின்ன வயசுலேருந்தே கட்ட சவகாசம், கட்ட பழக்கங்கள் நிறையா வந்து விட்டவனுக்கு தெய்வ நிந்தனம் பண்ணுவான், கடவுளே இல்லைன்னுவான். கடவுள் பக்தர்கள் யாரானா அவள் வீட்டுக்கு வந்து அவளை கேலி பண்ணுவான், கிண்டல் பண்ணுவான், அசிங்கப்படுத்துவான். அவள் அப்பா எவ்வளோ கண்டித்தாலும் திருந்தவே இல்லை, அப்படியே இருந்தான். அவன் வளர வளர அவனுடைய துர்புத்தி வளர்ந்துட்டே போச்சு. ரொம்ப மோசமாக நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பா கிட்டேருந்து சண்டை போட்டானா பணத்தை வாங்குவான், வாங்கி எடுத்துன்னு போய் குடிக்க ஆரம்பித்தான். போகக்கூடாத வீட்டுக்கெல்லாம் போக ஆரம்பித்தான். குடித்து ரோட்டில் விழுந்து கிடப்பான். அவருடைய அப்பா நண்பர்லாம் வந்து சொல்லுவா, என்னப்பா அவனுடைய பையன் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்கிறான், அசிங்கமாக இருக்கவன். அவருக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும். போகக்கூடாத வீட்டுக்கெல்லாம் போகிறான்ப்பா, அந்த வீட்டுக்கு போகிறான், இந்த வீட்டுக்கு போகிறான்லாம் வந்து சொல்லுவாள். இதெல்லாம் கேட்டு ரொம்ப வேதனைப்பட்டார். அவரால் தாங்க முடியல. அவருக்கு பணம் கொடுக்கறத நிறுத்திட்டார். பணம்லாம் கொடுக்க மாட்டேன்னு. உடனே என்ன பண்ணால் வீட்டிலேருந்து திருட ஆரம்பித்தான். திருடி அதில் எடுத்துன்னு போய் குடிக்கிறது, போகக்கூடாது வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்தான். பொறுத்து பார்த்தா தாங்கலை. வீட்டை விட்டு வரட்டிட்டார். இனிமேல் இந்த வீட்டுக்கு நீ வரக்கூடாது, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, போ வரட்டி விட்டார். அவன் வீட்டை விட்டு வெளியில் போனால் ரொம்ப சந்தோஷமாக போனான். ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இந்த அப்பா எப்போ பார்த்தாரு நச்சுன்னு எனக்கு என்ன, அதை பண்ணாத இதை பண்ணாத, இது தப்பு அது தப்புன்னு சொல்லியிருந்தா, இப்போ நான் சுதந்திர பறவை, நான் எங்கே வேணாலும் போய் எப்படி வேணாலும் இருக்கான்ட்டு போனான். அப்படி போனானே தவிர
அவன் கையில் பாசு இல்லை, பணம் இல்லாதனால என்ன, அவனால் குடிக்க முடியல, எங்கேயும் போக முடியல. அது பெரிய தொல்லையாக போச்சு அவனுக்கு. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தான். ராத்திரி ஆனால் ஒவ்வொரு வீட்டில் புகுந்து திருட ஆரம்பித்தான். அப்படி திருடி போய் குடிக்கிறது, போகக்கூடாத வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் கொஞ்ச நாள் பண்ணிட்டுருந்தான். அப்போ அரசாங்க சேவகர்கள்கிட்ட மாட்டின்ட்டான். உடனே அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டான். ஜெயிலில் இருந்துட்டு திருப்பி வந்தவுடனே திருப்பி திருடுவான், திருப்பி மாட்டுவான், ஜெயிலுக்கு போவான், திருப்பி வருவான், திருப்பி திருடுவான், ஜெயிலுக்கு போவான். இப்படியே அவனுடைய வாழ்க்கை ஓடினே இருந்தது. நாள் ஆக ஆக, வருஷம் ஆக ஆக, ரத்தம் சுண்டினா யாருக்குமே அவனுடைய இது மாறிடும் இல்லையா? அதனால் அவனுக்கு வயசாகி ரத்தம் சுண்டின உடனே, ஜெயிலேருந்து வெளியில் வந்த உடனே உடம்புல பலவிதமான வியாதிகள், சொல்ல முடியாத வியாதிகள், அவனால் தாங்க முடியல. அப்போ தான் உணர ஆரம்பிக்கிறான். அவன் அப்படியே தள்ளாடிண்டு கங்கை கரை ஓரமாக போயின்னு இருக்கான். அப்போது கௌடன்ய முனிவர் கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றார். இவன் எதிர்க்க வந்தவர் உடம்பு ஒரு உதறணுன்னே அந்த கங்கை ஜலம் இவன் மேலே தெளிக்கிறது. அது பட்ட உடனே அவனுக்கு ஒரு சிலிப்பு, அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு ஏற்பட்டு போச்சு. எல்லா பெரியவர்களையும் கிண்டல் பண்ணி கேலி பண்ணி எல்லாரையும் அவமானப்படுத்தினவன் அந்த முனிவரை பார்த்தவொடனே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துட்டான். மாமுனியே, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நான் மகா பாவி, பெரிய பாவி, நான் பண்ணாத பாவமே இல்லை, பண்ணாத அட்டூழியம் இல்லை, திருடினேன், அப்பா அம்மா மதிக்கலை, தெய்வத்தை மதிக்கலை, தெய்வம் இல்லைன்னு சொன்னேன், தெய்வத்தை நம்பினவாள்லாம் நான் கிண்டல் கைலியும் பண்ணேன், நான் இப்போ அவதிப்படுறேன், இந்த பாவிக்கு எதனா வழி இருக்கா, நற்கதிக்கு வழி இருக்கா, எனக்கு நீங்கள் தான் சொல்லணும்னு காலில் கதறான். அவர் என்ன பண்ணுறார், வைகாசி மாதம் வரக்கூடிய மோகினி ஏகாதசி அன்றைக்கி நீ விரதம் இருந்தால் நீ பண்ண பாவம்லாம் உன்னை விட்டு விலகிடும்பா, அதை செய் அப்படிங்கிறார். அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அதனால் அப்படியே தள்ளாடிண்டே பக்கத்தில் காடு இருக்குது, காட்டு உள்ளே போகிறான். இந்த காட்டில் போய் ஒரு மரத்தடிண்ட சோர்வோடு உட்காந்துட்டு அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவனுக்கு தெய்வ நம்பிக்கை வருது. மனம், வாய், உடல், மெய், இந்த மூணாலையும் தெய்வத்தை நினைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகிறார். அதனால் போய் உட்காரலாம். உட்கார்ந்த உடனே மனசில் விஷ்ணுவனுடைய ரூபம் தெரியுது. விஷ்ணுவை நினச்சிக்கிறான். வாய் நாராயணா 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 நாராயணன் அவனை அறியாமல் சொல்கிறது. கீழே இருக்கிற இலையெல்லாம் எடுத்து அந்த மரத்து மேலே போட்டுகிட்டே இருக்கான். நாராயணா நாராயணா நாராயணன்னு சொல்லி. வாய் பகவான் நாமத்தை சொல்கிறது, மனசு பகவான் நாமத்தை நினைக்கிறது, உடம்பு கை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுறது. மரம்னா மரம், நெல்லி மரமே பகவான் தானே, அதனால் அங்கே இருக்கிற மரத்தில் போட்டுகிட்டே இருக்கான். அதிலே அப்படியே ஐக்கியமாயிட்டான். அது சாயந்தரம் ஆச்சு, ராத்திரி ஆச்சு. ராத்திரிலாம் தூங்கலை, சாப்பிடலை, ஆகாரமே கிடையாது சாப்பிட்றதுக்கு. அதனால் அப்படியே பண்ணி 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 நாராயணா நாராயணன் அவர் நாமத்தை சொல்லி மனசில் நினச்சிட்டு அந்த இலையினாலேயே இந்த மரத்துக்கு அர்ச்சனை பண்ணி 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 மறுநாள் பொழுது விடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. விடிய இப்படி அவன் மனசினால் பகவானை நினச்சி, வாயினால் பகவான் நாமத்தை சொல்லி, கையினால் அவன் இலையை போட்டு 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 அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்து போதெல்லாம் விடிஞ்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. அவனை அறியாமல் அவன் மயங்கி கீழே பொத்துன்னு விழுந்தான். அப்படியே அவனுடைய உயிர் போயிடுத்து. அவனுடைய ஆவி தான் இருக்குது. அப்போது அவன் மரணம் அடைஞ்சான்னு அவனுக்கே தெரியாது. வைகுண்டத்திலேருந்து விஷ்ணு தூதர்கள் வரார், அவனை பிடிக்கிறா. அது அவனுக்கு தெரியுது, ஆவி ரூபத்தில் தெரியுது. வான்னு கூப்பிட்ட உடனே மறண்டு போயிட்டான். ஐயோ, யாரோ யம தூதர்கள் நம்மளை கூப்பிட்றா போல் இருக்குன்னு மறண்டு போயிட்டான். உடனே அவர்கள் அவன் கழுத்தில் மாலை போட்டு, இல்லை நீ நீ பண்ண பாவங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி போயிடுத்து. ஏன்னா நீ மோகினி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து மனசினால் பகவானை நினச்ச, வாயினால் பகவான் நாமத்தை சொன்னேன், கையினால் அவருக்கு இலையினால் அர்ச்சனை பண்ணேன். அதனால் நீ பெரிய பாபியாக இருந்தாலும் நீ பண்ண பாபம்லாம் போயிடுத்து. அதனால் உன்னை வைகுண்டத்துக்கு கூட்டின்னு போகிறோம் வா அப்படின்னு அவனை விமானத்தில் அப்படியே கூட்டின்னு போயிட்டான். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வசிஷ்டர்கிட்ட பாபம் செய்தவர்கள் மோட்சம் அடையிறதுக்கு ஏதான விரதம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு வசிஷ்டர் வைகாசி மாத சுக்லபக்ஷ மோகினி ஏகாதசி விரதத்தில் இருந்த மகா பாபியானவன் வைகுண்டம் போய் சேர்ந்தனுடைய கதையை எடுத்து சொல்கிறார். வைகாசி மாத சுக்லபக்ஷ மோகினி ஏகாதசியில் விரதம் இருக்கிறவா எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவள் மோட்சத்துக்கு போவா அப்படிங்கிறது இதிலேருந்து தெரியுது. இப்போ நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கான பதிலை சொல்கிறேன்.
ஏகாதசி அன்னைக்கு பண்ணக்கூடாத காரியங்கள்னால், ஏகாதசி அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சக்கூடாது, தூங்கக்கூடாது, தாம்பூலம் தரிக்கக்கூடாது, அரிசி சாதம் கூட சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த வாரம் காஞ்சிபுரம் காமாட்சி கோவில் நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளை பார்ப்போம். 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தங்கரதம், 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூரம் தங்கரதம். அடுத்த வாரம் வேறு சில முக்கிய நிகழ்ச்சிகளோடு சந்திப்போம். மகாபெரிவா பாதாரவந்தங்களே சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, ஜெய ஜெய காமாட்சி.